1000 அப்ளிகேஷன் போட்டும் யாராவது வேலை இல்லாம இருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து 100 இல்ல 200 இல்ல 1000 ஜாப் அப்ளை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவர் வேலை இல்லாம தான் இருக்காரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து லேசியஸ்ட் பர்சனும் கிடையாது, அவர் அன்குவாலிஃபைடும் கிடையாது. அவர்கிட்ட ஒரு டிகிரியும் இருக்கு, சர்டிபிகேட்டும் இருக்கு. வேற என்னதான் தேவை? எல்லாமே இருக்கு. ஆனா வேலை மட்டும் இல்ல. அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஆமா, நான் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி எக்ஸல் படி, எஸ்கியூஎல் படி, பைத்தான் இந்த டூல்ஸ் எல்லாம் படி, உனக்கு வந்து வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வேலை கிடைக்கல. அந்த டூல்ஸ்லாம் நான் கத்துதான் வச்சிருக்கேன். ஓரளவு தெரியும். இது வரைக்கும் 1000 அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பேன். ஆனா இன்டர்வியூ கால் என்னமோ வெறும் 4 கால் தான் அட்டன் பண்ணேன். சோ சேட். இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சுட்டே இருந்தா எத்தனை கோர்ஸ் தானே நான் படிக்கிறது? நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தெரியுமா? அதுல நாலேஜ் ஆஃப் எஸ்கியூஎல் வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஆனா அது எங்கேயுமே நம்ம அப்ளை பண்ண மாதிரியே காட்டல. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல அப்ளை பண்ண மாதிரியோ இல்ல ரெஸ்யூம்ல அப்ளை பண்ண மாதிரியோ எப்படி கண்டுபிடிச்சிட்டேன். அதனால எஸ்கியூஎல் வந்து எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கும் எஸ்கியூஎல்ல இந்த ப்ராஜெக்ட்ல நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்காமா? வித்தியாசம் இருக்கு. ஆனா அது மட்டும்தான் பிரச்சனையாடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம அப்ளை பண்ண 1000 ஜாபோட அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ரெஸ்யூமா போட்டு வச்சிருக்கோம். சேம் ரெஸ்யூம், சேம் ப்ரொஃபைல், சேம் அப்ரோச். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் மீ இஸ் ஜஸ்ட் 0.0001%. ஆகையால் நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ரெஸ்யூம் செட் ஆகாது. இப்போ ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்யூமை வந்து மாற்றி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே சிம்பிளாக சொல்ல போனோம்னா குவாலிட்டி கிரேட்டர் தேன் குவான்டிட்டி. ஸோ நம்ம 1000 அப்ளிகேஷன்ஸ் போட்டாலுமே கரெக்டாக 10 அப்ளிகேஷன்ஸ் போட்டால் அதுலேருந்து வந்து ஒரு 2 3 4 5 கால் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து மாசு. இதில் சோகம் என்னன்னா, நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு இப்படி தான் வந்து அப்ளையே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நம்ம இதை வந்து திருத்தி அப்ளை பண்ணணும். அதுவும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டு அப்ளை பண்ணணும். சிம்பிளாக வந்து நம்மளுக்கு பவர் பிஐ தெரியும், எல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது.